ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ரோப்ளாக்ஸ் மார்க்கெட் பிளேஸ். ஏற்கனவே இருக்கிற கேம்ஸை விளையாடலாம், இல்லைன்னா புது கேம்ஸை நம்ம உருவாக்கலாம். நம்ம கேம்குள்ளே இந்த அவதார் மாதிரி தெரியும். நம்மளோட கேமிங் அவதாருக்கு கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத அசைன் பண்ணலாம். நம்மளோட அவதாருக்கு ஈமோட்ஸ் அப்படிங்கிற ஆக்ஷன்ஸ் அசைன் பண்ணலாம். இந்த கேரக்டரை வாங்கணும் அப்படின்னு நினச்சா 750 ரோபக்ஸ் பே பண்ணணும். 843 ரூபா. நம்ம என்ன வாங்கலாம்னு பார்த்தாச்சு மார்க்கெட் பிளேஸில். நம்ம இதில் என்ன கிரியேட் பண்ணி விற்கலாம்னு இப்போ பார்க்கலாம். கிரியேட் பண்ணுறதுக்கு ரோப்ளாக்ஸ் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரோப்ளாக்ஸ் ஸ்டுடியோ நம்ம சிஸ்டமில் ரன் ஆகணும்னா 4GB ரேம் அண்ட் 10GB ஹார்ட் டிஸ்க் வேணும். நம்ம கேரக்டர்ஸ் அண்ட் எமோட்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறதுக்காக ரோப்ளாக்ஸ் ஸ்டுடியோவை யூஸ் பண்ணிக்கலாம். ரோப்ளாக்ஸ் ஸ்டுடியோவில் நம்ம கிரியேட் பண்ண கேரக்டர்ஸ் அண்ட் ஈமோட்ஸை இங்கே சேல் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம ரோப்ளாக்ஸ் ஸ்டுடியோவில் கிரியேட் பண்ண கேரக்டர் ஆர் ஈமோட் சேல் ஆச்சு அப்படின்னா 30% கிரியேட் பண்ண நம்மளுக்கும் 40% அதை மார்க்கெட் பண்ணவங்களுக்கும் 30% ரோப்ளாக்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபீயாக போயிடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி.